வணக்கம். என் பேர் ஆர் ஹரிசங்கர். நான் ஒரு ஆன்மீக எழுத்தாளர். ஆதிசங்கரை வந்து ஆக்சுவலாக வந்து சிவாம்சம் சொல்கிறா. ஆதிசங்கரை வந்து ஒரு டிபேட்டில் இருக்குது. சில பேர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான்ற பிசியில் சொல்கிறா. சில பேர் வந்து 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுன்ற. அதனால் நம்மளுக்கு வந்து அதை பற்றி பெருசாக நினைக்க வேண்டாம். ஆதிசங்கர்னாலே நம்மளுக்கு அந்த ஜனனி ஜெகன்னி அந்த இளையராஜா பாட்டு ஞாபகம் வரும். மூகாம்பிகை படத்து இதுலேருந்து வரும் நம்மளுக்கு. ஆதிசங்கரை வந்து எவ்வளோ இது பண்ணியிருக்காரு. வேதாந்தத்தை பற்றி அத்வைதாவை பற்றி சொல்லியிருக்கார். அத்வைதா வந்து ஆதிசங்கர், விசிஷ்டாத்வைதா ராமானுஜர், துவைதா மத்வாச்சாரியார். அத்வைதத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அத்வைதம்ன்றது மெயினாக சிம்பிளாக பார்க்க போனால் சைவம். துவைதம் சிம்பிளாக பார்க்க போனால் அந்த விஷ்ணுவும் சொல்லலாம். விஷ்டாத்வைதம் விஷ்ணு வருது கலக்கிறது. அத்வைதம் என்னன்னா கடவுள் வந்து ஈஸியாக கலக்கலான்றா. இது வந்து விசிஷ்டாத்வைதியம் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு கடவுளோட கலக்கலான்ற. துவைதம் வந்து கடவுளும் நம்மளும் தனித்தனி தான், ஒன்றா பண்ண முடியாது. ஹரியே சர்வோத்மன் வாயுவே ஜீவோத்மன். ஹரின்றவர் தனி. ஹரிக்கும் வாயும் இது பண்ண முடியாது. ஹரியே சர்வோத்மன் வாயுவே ஜீவோத்மன், அதுவே தனி. அது அதனால் வந்து மத்வாச்சாரியாரோட கான்செப்ட் வேறு 3 பேர் தேவையே. இவர் வந்து ஆதிசங்கர் வந்து ஒப்பற்ற மகான். அவர் வந்து எவ்வளோ இது பண்ணியிருக்காரு, எவ்வளோ தன்னோட ஞான சக்தியில் இது பண்ணியிருக்காரு, எவ்வளோ மக்கள் பிணி தீர்த்திருக்காரு. அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு சின்ன வயசில் வந்து அந்த நெல்லிக்கனி இது கொடுத்ததுக்கு, ஒரு மூதாட்டி கொடுத்ததுக்கு கனகதார ஸ்லோகம் இது பண்ணி தங்கமழை பொழிய வச்சார். அவள் இத்தனை கேட்குறா, அம்பாள் மகாலட்சுமி கேட்குறா, இவ வயசானவ வந்து கர்ம வேணாலும் எப்படி கொடுக்கலாம், பரவாயில்ல நீ கொடு, நான் சொல்கிறேன் நீ கொடுன்னு கர்ம வேணா மாத்துறாரு அவர். தெய்வம் வந்து கூட கொஞ்சம் யோசிக்கும். ஆனால் மகான் வந்து யோசிக்க மாட்டாவா, முடிஞ்சது பண்ணுவாவா, தன்னால் முடிஞ்சது செய்வாவா. ரெண்டாவது உங்களோட ஆன்ம பலமே நம்ம பலமே, நம்மளே கடவுள். நான் கடவுள்ன்ற படத்தில் வந்த மாதிரி நானே பிரம்மன், நானே அகன் பிரம்மாஸ்மி, அகன் பிரம்மாஸ்மி, அகன் பிரம்மாஸ்மி நம்மளே. அதுமாதிரி ஆதிசங்கரை வந்து நிறைய ஸ்தலத்துக்கு வழிபட்டுருக்காரு. ஒரு வாட்டி வந்து அவர் ஒரு குருவாயூர்னு நினைக்கிறேன், அந்த ஸ்தலத்துக்கு வரும்போது இது ஏதாவது சாதா கோயில் தான் நினச்சி போயிருக்காரு. அப்போ உடம்பு தடுமாறுது, அவருக்கு கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து பெருசாக நினைக்கல, அவர் ஏதோ கிருஷ்ணர் கோயில்னு. அப்புறம் தான் வந்து அவர் புரியறது, அந்த பகவான் கிருஷ்ணர்ன்றவர் சாதாரண இல்லை. அவர் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கார் கிருஷ்ணர். அந்த இதில் மகாபாரத பீரியட்லேயே உங்களுக்கு தெரியும், 4 வாட்டி எடுத்திருக்காரு அவர் உடம்புலேயே எல்லா இதுவுமே சிவனும் இருக்கார், பிள்ளையாரும் இருக்கார். அந்த எல்லா கடவுளும் ஒன்று தான். அது அந்த மாதிரி உணர்த்திருக்காரு. அதே மாதிரி நிறைய ஸ்தாபிதம் பண்ணியிருக்காரு, நிறைய கோயில் இது பண்ணியிருக்காரு, நிறைய ஸ்தாபிதம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீ சக்கரம்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. நிறைய தீர்த்த யாத்திரை போயிருக்காரு. அவர் முக்கியமான இது வந்து பத்ம பாதாளன்றவர் முக்கியமான சிஷ்யர். ஒரு வாட்டி நதியை இப்போ அவரை இப்போ கூப்பிட்றாரு, ஆதிசங்கரை கூப்பிட்றாரு, அந்த கரையெல்லாம் கூப்பிட்றாரு. அவர் பார்த்து வர்றது கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு வெள்ளம் அங்கே இப்போ இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறார், ஆதிசங்கர் இந்த மாதிரி அவரை நினச்சிட்டே வராரு. அவர் வேண்டிகிட்டே வந்த உடனே அது வழி விடுறது, அந்த பெரிய நதி வந்து வழி விடுறது. உடனே அந்த வழியிலே நடந்து ஒரு பத்மம் தாமரை வருது. அந்த தாமரத்து மேலே கால் வச்சு போகிறதா பத்மபாதர் அது கால் வச்சிருந்தார். அவர் வேறு பேர் இருந்தால் கூட அதனால் அவர் பேர் பத்மபாதர் இருக்குது. அந்த அளவு குரு சிந்தனை அந்த அளவு முக்கியம். அது குருவருள் திருவருள், ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம்ம. அந்த மாதிரி வந்து குரு வந்து முக்கியம். சைவர்களுக்கு முக்கிய குரு வந்து ஆதிசங்கரர். சைவங்களுக்கு இவாளை வந்து மாதுவாளுக்கு வந்து மத்வாச்சாரியார், இவாளுக்கு வந்து ஐயங்காருக்கெல்லாம் வந்து ராமானுஜர். பிரிச்சுன்னு பேசுறது இல்லை, பொதுவாக அவளுக்கு அவள் குரு. எல்லா கடவுளும் ஒன்றுனா கூட அது வந்து தனித்தனியாக அந்தந்த இதுவாக இருக்கா பண்ணுறா. இது சைவர்கள் இது பண்ணுறா இந்த விஷயம். அந்த காலத்தில் சாக்ஸ்தம், சூரிய வர்ஷிப்பு, இதெல்லாம் சூரிய வழிபாடு இதெல்லாமே இருந்திருக்கு. முருகர் கும்பிட்றான், சூரிய கும்பிட்றான், அம்பாளை கும்பிட்றான், தனித்தனி சாக்த வழிபாடு அதெல்லாம் நிறைய இருந்திருக்கு அந்த காலத்தில். அந்த மாதிரி கௌமாரம் முருகர் கும்பிட்றதுன்னு. இப்போ வந்து அது இப்போ வழிபாடு நிறைய இருந்தால் கூட அது அந்த மாதிரி தனித்தனி செக்டை ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ எல்லாம் ஒரு மார்க்கமாக போயிட்டு கலியுகத்தோட கோலம், அதை பற்றி பேச வேண்டாம் நம்ம அதிகம். ஆனால் ஆதிசங்கர் காலடின்ற இதில் பண்ணியிருக்காரு. அது இப்போ கேரளாவில் இது அவதாரம் பண்ணி அவள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே வந்து சன்னியாசம் வரணும்னு அம்மா ஒத்துக்கலை, கல்யாணம் பண்ண பார்க்குறா, ஒத்துக்கலை. அப்புறம் வந்து ஒரு முதல்ல காலை பிடிச்சிருது. அம்மாட்ட சொல்கிறா, அம்மா நான் சன்னியாசம் வாங்க நீ ஒத்துண்டா அந்த முதல்ல விடுன்ற. அது எப்படிப்பா அப்படின்னு, இல்லை நீ சொல்லுன்ற. சரி இன்னொடனே முதல்ல விட்டுருது. அப்புறம் சன்னியாசியை போயிடுறாரு. நீ எப்போ மரணம் அடைஞ்சாலும் நான் வருவேன்றாரு. அதே மாதிரி மரணம் அடையும்போது நினைக்கும்போது வராரு. அவரோட இறுதி சடங்கை செய்கிறாரு. எல்லாரும் தடுக்கிறா, சன்னியாசி செய்யக்கூடாது. ஆனால் அதையும் மீறி செய்கிறாரு. அந்த காலத்திலே சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் நம்ம ஆதிசங்கரர். அவர் வந்து பிராமணர் இதெல்லாம் பார்க்கல, தீட்டுலாம் பார்க்கல. அவர் அந்த நேரம் வந்து தன்னோட தாயை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும் பண்ணுறார். அதே மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. அவள் அம்மா வந்து இறக்கும்போது என்ன சொல்கிறான்னா வந்து
இது கைலாசம், அவர் கைலாசத்துக்கு அனுப்பணும்னு பார்க்குறாரு. ஆனால் எதிர்க்க அந்த இவ்வளோ பார்க்குறா சிவகணங்கள் பார்த்தோன்னே பயம் வந்துடுது. அப்புறம் வந்து கடைசியில் இது பண்ணி வைகுண்டத்துக்கு அனுப்புகிறான்னு வருது. அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல, அதில் புக்கில் போட்டது நான் சொல்கிறேன். அவள் விஷ்ணு தூதர்கள் பார்க்கறதுக்கு இது வந்தவொடனே அனுப்புகிறா. இவன் நம்ம பூதங்கழகர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருப்பான் இப்போ. அதனால் வந்து அவர் சிவனை கும்பிட்டா கூட கடைசியில் வைகுண்டத்துக்கு அனுப்புகிற மாதிரி வருது. இதுலேருந்தே அறியும் அறணும் ஒன்று, அறியாத வாயில மண்ணுன்னு வருது. அந்த மாதிரி ஆதிசங்கர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ரொம்ப 32 வயசுலேயே அவர் இதுவாக முக்தி அடைஞ்சிடுறாரு. அவர் முக்தி அடைகிறதுக்கு முன் நிறைய பேர் ஃபாலோ பண்ண வச்சுட்டு போயிருக்காரு. நிறைய இதில் டிபேட்ஸில் கலந்துருக்காரு. நிறைய வாதம் எல்லாம் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. அதில் சிவனை பற்றி இது பண்ணி வசதியாக பேசி எல்லாம் பண்ணியிருக்காரு.